நாங்கள் பிடிவிராந்தை பெற்றிருக்கின்றோம். இன்று பலர் நீதிமன்றத்துக்கு எதிர்கொள்ள முடியாமல் தப்பியோடி இருக்கின்றார்கள். இவை பழிவாங்கல் அல்ல, இவை நீதியான முறையிலே, நியாயமான முறையிலே அந்த குற்றவாளிக்கு கூட தன்னிலை விளக்கங்களை எல்லாம் முன்வைத்து நீதிமன்றத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது. ஆனால் பிடிவிராந்தை வைத்திருக்கின்றவர்கள் அமெரிக்காவிலே தஞ்ச புகுந்திருக்கின்றார்கள். நாங்கள் பிடிவிராந்தை சிவப்பு அறிவித்தலை விடுத்திருக்கின்றோம். அவர்களை இலங்கைக்கு கொண்டு அழைத்து வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அவர்களை நாங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்துவோம். சில சாட்சியாளர்கள் இலங்கையிலிருந்து சாட்சியை கொடுப்பதற்கு அவர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள். சிலர் சொல்கின்றார்கள், இலங்கைக்கு வந்து சாட்சியம் அளிக்க அச்சமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், வேறொரு நாட்டிலிருந்து நாங்கள் சாட்சியம் அளிக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அதற்காக சட்டம் ஒன்றை இயற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த நாட்டில் இருக்கின்ற தூதுவர் ஆலயங்களுக்கு சென்று எமது உத்தியோகத்தர்கள் சென்று அந்த சாட்சிகளிடம் சாட்சிகளை பெறுகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விரைவிலே நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அதற்காக செல்ல இருக்கின்றோம். சாட்சியாளர்கள் பயத்துடன் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு நாடு தானே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊழல், லஞ்சம், அது எமது நாட்டின் போதைப் பொருள் வியாபாரம் பெருகுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. நேரடியாக பார்க்கும் போது, உறுதியாக பார்க்கும் பொழுது, பாதாள உலகமும் துக்கியும் போதைப் பொருளை நாங்கள் ஒடுக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதற்காக பெருமளவில் மெனக்கெட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை தொடர்பட்ட 35 பேரை வெளிநாடுகளிலிருந்து கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். மொத்தமாக 58 பேரை நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்திருக்கின்றோம், போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள். அத்தோடு சிலர் சிறைச்சாலையில் இருந்து இதை வழிநடத்துகின்றவர்களும் இருக்கின்றார்கள். விசேட பாதுகாப்புடன் கூடிய அந்த சிறை கைதிகளுக்கு தேவையான வசதிகளை நல்ல முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களை நாங்கள் சிறை கைதிகளாக நாங்கள் பார்க்கின்றோம். வெளிசர சிறை கைதிக்கு இருக்க வேண்டிய பாதுகாப்பான வசதிகளுடன் கூடிய, ஆனாலும் கூட வெளித்தரப்புடன் கொடுக்கல் வாங்கலை முழுமையாக இல்லாதொழிக்கின்ற ஒரு புதிய சிறைச்சாலையை நாங்கள் வெளிசரையிலே தாபித்திருக்கின்றோம். பிரதான குற்றவாளிகளை அந்த வெளிசரைக்கு நாங்கள் அழைத்து சென்று அங்கு வைத்திருக்கின்றோம். அந்த முழு ஒட்டுமொத்த வலையமைப்பும் இன்று வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்றவாளிகள் சிறைச்சாலையில் இருந்து இதை வழி நடத்துவதை நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் முடக்கி இருக்கின்றோம், அதை ஒடுக்கி இருக்கின்றோம். சிறைச்சாலையிலிருந்து வழி நடத்தும் அந்த வேலையை நாங்கள் ஒடுக்கி இருக்கின்றோம். இமிகிரேஷன், ஆர்எம்பி, கஸ்டம் இந்த நிறுவனங்களிடம் ஒத்துழைப்பு கிடைத்திருக்கின்றது. அவற்றையும் நாங்கள் ஒடுக்கி இருக்கின்றோம். ஆகவே போதைப் பொருளும் அதனுடன் பிணைந்த ஒழுங்கமைப்பற்ற குற்ற குழுக்களையும் ஒடுக்குவதற்கு ஒரு வலுவான பல நடவடிக்கைகளை நாங்கள் எமது பொறிமுறையினூடாக மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு தெரியும், இது ஒரே இரவில் ஒரே ஆண்டில் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று எங்களுக்கு தெரியும். இது நீண்ட காலமாக வளர்ச்சி அடைந்த ஒன்று. 80 ஆரம்பத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் நடமாடுகின்ற ஒரு சில நகரங்களில் இருந்த இந்த போதைப் பொருள் அல்லது அந்த ஒரு வாளை கையில் இருந்த பாதாள உலகம் 80 அப்படித்தான் 80களில் இருந்தது. இதுதான் 70களில் இருந்தது. ஒரு இரும்பை கையில் பரதாங்கடவலை அக்கடையாவை பார்த்தோம், மறுசிராவை பார்த்தோம். சிறிய ஒரு துப்பாக்கியை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் இருந்தார்கள். அது ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு அல்ல. ஆனால் நீண்ட காலமாக இப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களாக மாறி இருக்கின்றன. ஒரு சிலரை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். ஏராளமான துப்பாக்கிகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். துப்பாக்கிகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு கைத்தொழிற்சாலை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். அந்த துப்பாக்கிகளை ஏற்றி இறக்குகின்ற அந்த வேலைகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். புதைக்கப்பட்டிருந்த குண்டுகளை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். கிழக்கில் அதி உயர்ந்த தொழில்நுட்பத்தை உடைய விமானத்துக்கு கூட, ஹெலிகாப்டரை கூட தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். அவர்களிடத்துக்கு இந்த ஆயுதங்கள் வந்தன. சாதாரண ஆயுதங்களை கொண்டிருந்தவர்கள் இன்று
இன்று தன்னியக்க இயந்திரங்கள், தன்னியக்க துப்பாக்கிகள் வரை இன்று அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். ஒரு சில பகுதியில் அன்று இருந்து போதைப் பொருள் இன்று 500,000 கிலோக்கள் வரை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையாக இது வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இன்று 1-2 பேராக இருந்தவர்கள் இப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவினராக மாறி இருக்கின்றார்கள். வலுவான தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட காலமாக 3-4 தசாப்தங்களாக அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தம்மை வளர்த்து கொண்டார்கள். அரசியல்வாதிகளுடைய அரவணைப்புடன், அனுசரணையுடன் தான் இந்த பாதாள உலகம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இதை உடைத்தெறியும் பணியை ஓரிரு மாதங்களில் செய்ய முடியாது. ஆனால் இந்த உடைத்தெறிப்பதற்கு தேவையான நீண்ட கால உறுதியான வலுவான நடவடிக்கைகள் பலவற்றை நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கின்றோம். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களையும் ஒடுக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இந்த குற்றக்குழுக்களையும் போதைப் பொருள் வியாபாரிகளையும் முழுமையாக ஒடுக்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். சிங்களமா, தமிழா, முஸ்லிமா வேதமில்லாமல் அதை செய்கின்றோம். யாழ்ப்பாணத்திலும் இது பரவிக்கொண்டிருக்கின்றது. தோட்ட பகுதிகளில் இந்த நிலைமை மோசமாக இருக்கின்றது. இதுதான் உண்மை. இதை அழிக்க வேண்டாமா? உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சியிடம் கேட்டு பாருங்கள். உங்களுடைய அரசியல் பாசறைகளில் இதை பாதுகாத்தவர்கள் இருக்கவில்லையா? இன்றும் இருக்கின்றார்கள். அதை தான் இன்றும் காலையும் கூட ஒருவர் கைது செய்யப்பட்டார். இன்றும் கூட இருக்கின்றார்கள். இதை ஒடுக்குவதற்கு ஒரு வலுவான முறையிலே நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அதற்காக பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மறுமுனையிலே எந்த செயற்பாட்டையும் சனநாயகத்தை உடைத்தெறிந்து சனநாயகத்தை வீழ்ச்சி அடைய செய்து நாங்கள் இதை செய்ய போவதில்லை. அதுதான் உண்மை. இந்த நாட்டு மக்களுக்கு சனநாயகம் மற்றும் சுதந்திரம் குறித்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கிய ஒரு அரசியல் கட்சி எமது அரசியல் கட்சி. எமது நாட்டு மக்கள் அரசியல்வாதிக்கு அடிபணிந்து அல்லது அரசியல்வாதி மீது அச்சத்தில் தான் இருந்தார்கள். அச்சத்தில் இருந்த ஒரு காலம் இருக்கவில்லையா? தொலைபேசியில் பேசுவதற்கு பயந்த ஒரு காலம் இருந்தது. வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாத ஒரு காலம் இருந்தது. அண்மைய கால நேரடி அனுபவங்கள் இவை. ஆர்ப்பாட்டம் செய்ய அஞ்சி இருந்தார்கள். ஊரில் இருந்த அந்த குண்டர்கள் வந்து தாக்குவார்களா என்று அஞ்சி இருந்தார்கள். எமது நாட்டு மக்களுடைய ஜனநாயகம், சுதந்திரம், எண்ணக்கருக்கள் என்ற அதை வளர்ப்பதற்கு அரசியல்வாதிகள் முயற்சி செய்யவில்லை. அந்த மக்கள் பயந்து வாழத்தான் பழக்கப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இதை செய்தார்கள். ஆனால் இன்று யாருமே ஆட்சியாளருக்கு அஞ்ச தேவையில்லை. யாருமே ஆட்சியாளருக்கு அடிப்பணிய தேவையில்லை. பிரஜைகளுடைய சுதந்திரம், சனநாயகம், உரிமைகள் குறித்த போராட்டங்கள், ஆட்சியாளரிடம் கேள்வி கேட்கின்ற உரிமையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு அரசாங்கம் இது. சனாதிபதி என்ற முறையிலே எனக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். என்னிடம் கேள்வி கேட்பதற்கான உரிமை மக்களிடம் இருக்கின்றது. அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கத்திடம் கேள்வி கேட்பதற்கான உரிமை மக்களிடம் இருக்கின்றது. அந்த உரிமை பறிக்கப்படுமானால் அதற்கு எதிராக போராடுகின்ற உரிமை அந்த மக்களுக்கு இருக்கின்றது. தம்மை பற்றி, தமது துறை பற்றிய ஒரு பிரச்சனைகள் எழுமானால் அதை தீர்ப்பதற்கு, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதற்கு, விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கின்றது. ஒரு சனநாயகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆட்சியாளருக்கு பயந்து இருக்கின்ற ஒரு சமூகம் எமக்கு தேவையில்லை. எமது தேவை ஆட்சியாளர்களிடம் கேள்வி கேட்கின்ற ஒரு சமூகம் தான் எமக்கு தேவை. மக்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மக்களிடத்துக்கு கடப்பாடு இருக்கின்றது என்பதை எதிர்பார்க்கின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. ஆனால் எமது நாட்டிலே அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவு எந்த மட்டத்தில் இருந்தது? ஒரு காலத்திலே சிங்களவர் அஞ்சுவார், இன்னொரு காலத்திலே முஸ்லிம் அஞ்சுவார். ஆட்சியாளருக்கு பயந்து ஒரு நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது. ஆட்சியாளரிடம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்டின் சனநாயகத்துக்காக இருக்க வேண்டிய அத்தனை வாய்ப்புகளை நாங்கள் விரிவாக்குவதற்காக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். நீண்ட நெடிய காலமாக 79ஆம் ஆண்டு அந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வந்த போது குறிப்பாக விசேட ஏற்பாடுகள் ஒரு தற்காலிக சட்டமாகத்தான் அதை கொண்டு வந்தார்கள். ஓராண்டுக்கு மாத்திரம் வலுவில் இருக்கும் என்றுதான் கொண்டு வந்தார்கள். ஆனால் 80 இப்போது 46 ஆண்டுகள் இந்த பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. அடிப்படை மனித உரிமைகளை எதிர்பார்க்கின்ற மக்கள் இந்த
இந்த கடுமையான சட்டம் தொடர்பாக கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட காலமாக மக்கள் இந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று போராடினார்கள். இந்த ஆண்டு இந்த பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம், ஒரு சில மாதங்களில் நாங்கள் அதை செய்வோம். அந்த நீதி அமைச்சர் அதற்கான சட்டத்தை இயற்றி முடித்து விட்டார். விரைவில் நாங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம். ஆனால் இப்போதும் கூட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் அச்சுறுத்தல் இருக்கின்றது. அதை ஒடுக்குவதற்கு தேவையான வலுவான ஒரு சட்டம் தேவைப்படுகின்றது. அந்த சட்டம் ஒருபோதும் பயங்கரவாதம் பல்வேறு வழிகளில் பொருள்கோடல் கொடுத்து எமதுக்கு பிடிஐக்கு ஈழாக அந்த பொருள்கோடல் வழங்கும் ஒரு பரந்துபட்ட ஒரு பயங்கரவாத சட்டத்தில் இருந்தது. ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் அந்த பொருள்கோடலை சரியாக தெரிவித்து அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு ஏற்ற வகை தான் அந்த பொருள்கோடலை நாங்கள் வழங்குவோம். பயங்கரவாத சட்டத்தில் மிக பரந்துபட்ட ஒரு விடயம் இருக்கின்றது. தமக்கு ஒருவரை வேட்டையாட வேண்டும் என்றால், ஒருவரை துன்புறுத்த வேண்டும் என்றால் அந்த பிடிஐயின் கீழ் அதை கண்டறியக்கூடிய ஒரு பரந்துபட்ட ஒரு சட்டமாகத்தான் அந்த பிடிஐ இருந்தது. ஆனால் அதை முழுமையாக மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கும் வகையில் அதை திருத்தத்திற்குட்பட்டு விரைவில் நாங்கள் அதை கொண்டு வருவோம். ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த குற்ற சட்டம் அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு தேவையான தெளிவான பொருள்கோடல்களை வழங்குவோம். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வரும்போது நீங்கள் அது பற்றி பேசலாம். வேறு வழியிலூடாக இது பயணிக்குமானால் அது பற்றி நாங்கள் பேசலாம். அந்த புதிய சட்டம் குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு சட்டமாகத்தான் அது இருக்கும். அடுத்து இந்த பாராளுமன்றத்தில் நீண்ட ஒரு நெடிய ஒரு விவாதம் இருந்தது ஆன்லைன் ஆக்ட் தொடர்பாக. அதை நாங்கள் அப்போது எதிர்த்தோம். அப்போது திருத்தங்கள் வந்திருந்தன. முதலாவது சட்டம் இலங்கை பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அடுத்த வாரம் அந்த அமைச்சரவை அதற்கு திருத்தம் கொண்டு வந்தது கடந்த அரசாங்கம். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் சட்டத்தை. அடுத்த அமைச்சரவை கூட்டத்துக்கு அந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்தார்கள். அப்படி ஒரு வரலாறை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். அந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லை நாங்கள் செயற்படுத்துவதை முடக்கி வைத்திருக்கின்றோம். அதை நாங்கள் செயற்படுத்துவதில்லை. சமூக ஊடகங்களிலே நாங்கள் பலவற்றை கண்டிருக்கின்றோம். ஆகவே அதை முழுமையாக திருத்தி ஒரு புதிய சட்டமாக சமர்ப்பிப்பதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. அந்த திருத்தப்பட்ட சட்டத்துக்கு இந்த திங்கட்கிழமை அந்த அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. இவைதான் மக்களுக்கு உரிமையில் மீறுகின்ற சட்டங்களாக இருந்தன. பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. இலங்கை வரலாற்றில் ஒரு அரசாங்கம் இருக்குமானால் ஒரு ஓட்டக்கேன் கூட பாவிக்கவில்லை. மக்களுக்கு எதிராக ஒரு கண்ணீர் புகையை நாங்கள் பாவித்ததில்லை இதுவரை. அப்படி ஒரு அரசாங்கம் இது. சனநாயகம் பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். யார் மீதும் நாங்கள் கண்ணீர் புகை செலுத்தவில்லை. ஒரு இடத்தில் மாத்தறை சிறைச்சாலையிலே ஒரு மோதல் ஏற்பட்டது. சிறைச்சாலையில் உடைத்துக் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்தார்கள். அந்த சிறைச்சாலைக்குள் மாத்திரம் தான் அந்த கண்ணீர் புகை பயன்படுத்தப்பட்டது. பொதுமக்களுடைய போராட்டத்தின் போது நாங்கள் ஒருபோதும் அந்த நீர்த்தாரையை பயன்படுத்தவில்லை, கண்ணீர் புகையை நாங்கள் பயன்படுத்தவில்லை. சனநாயக ரீதியாக மக்களை வலுவூற்றுகின்ற ஒரு அரசு தான் நமக்கு தேவைப்படுகின்றது. அதை நாங்கள் செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள்? மக்களுக்கு ஆட்சியாளர்களிடம் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற உரிமை இருக்க வேண்டும். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள், அதற்கு உரிமை இருக்கின்றது. மக்களுக்கு தமது சனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி முறை தேவைப்படுகின்றது. குறிப்பாக ஜனநாயகம், மக்களுடைய மனித உரிமைகளை மதிக்கின்ற ஒரு அரசு தேவைப்படுகின்றது. ஊடகங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தலை இந்த பாராளுமன்றத்தில் விடுத்திருக்கின்றார்கள், எத்தனை ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள், எத்தனை ஊடக நிறுவனங்களை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்குள் சனநாயகம் என்பது, அந்த சனநாயகத்துக்கு உரித்தை பெறுகின்ற பிரஜைகளும் தமது கண்ணியத்துக்குள் வர வேண்டும், சனநாயகத்துக்குள் வர வேண்டும். ஆனால் எமது சில அரசியல் பாசறைகளிலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு சனநாயக உரிமைகளாக செயற்பட்டு அவர்களுக்கு பழக்கம் இல்லை. அவர்கள் அச்சத்துடன் அடிபணிந்து வாழத்தான் பழகி இருக்கின்றார்கள். அந்த சனநாயக சுதந்திரமான அந்த சூழலில் எப்படி போராட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது பற்றி எல்லாம் சிலருக்கு தெரியவில்லை. நீதி அமைச்சரின் செயலாளருக்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் செய்வதில் என்ன இருக்கின்றது பயன்?
சனநாயகம். இந்த பாராளுமன்றத்துக்கு முன்னால் சனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். கல்வி அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். ஆனால் அந்த நிதி அமைச்சின் செயலாளருடைய வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்வது ஒரு நாகரிகமற்ற செயல். சுதந்திரத்தை அனுபவிக்க தெரியாத ஒரு சிறு குழுவினர் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். எவ்வாறு ஒரு சனநாயக நாட்டில் தமது கோஷங்களுக்குள் நாகரிகத்தை, கண்ணியத்தை எவ்வாறு பேண வேண்டும் என்பது பற்றி தெரியாத ஒரு சிறு குழுவினர் இருக்கின்றார்கள். தமது எல்லைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு பொல்கோடலை வழங்க முடியாதவர்கள் இருக்கின்றார்கள். என்ன சொன்னாலும் அதற்கும் நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம். இந்த செங்கோலை தூக்குவதற்கு எதிர்கட்சியில் இருந்து வந்தால் முன்னர் என்ன நடந்தது? ஆளுங்கட்சியும் அதை அவர்களும் களத்தில் இறங்குவார்கள். ஆனால் ஒரு உறுப்பினர் கூட இந்த முறை இந்த தமது ஆசனத்தில் இருந்து வரவில்லை. எப்போதும் இந்த செங்கோலை தூக்கும் ஒரு எதிர்கட்சி, அதை தூக்குவது எதிர்கட்சியின் வீரச் செயலாகவும் அதை தடுப்பதும் ஆளுங்கட்சியின் வீரச் செயலாகவும் தான் முன்னர் இருந்தது. ஆனால் தூக்குவதை நாகரிகமற்ற செயல். தூக்கி கொண்டு செல்லுங்கள். மக்கள் செங்கோலை தூக்கி செல்வது ஒரு நாகரிகமற்ற செயல் என்றுதான் மக்கள் நினைக்கின்றார்கள். முன்னர் இங்கே மோதிக்கொள்வார்கள், இருதரப்பும் மோதிக்கொள்வார்கள். ஒரு தரப்பு அதை தூக்கி செல்ல முயற்சி செய்வார், இன்னொரு தரப்பு அதை தடுப்பார். அப்படி ஒரு காலம் தான் இருந்தது. இந்த நாட்டுக்குள் நாகரிகத்தை, கண்ணியத்தை கொண்டு வர வேண்டும். எதிர்கட்சியில் 2 உறுப்பினர்கள் தான் தமது ஆசனங்கள் இருந்தார்கள். மற்றவர்கள் அந்த இருந்தவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். அதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும். ஒரு நாகரிகத்தின் ஒரு முன்மாதிரியாக ஒரு சிலராவது இருக்க வேண்டும் தானே. இருவர் நான் வீடியோவில் பார்த்தேன், 2 இருந்தார்கள். ஒரு கண்ணியத்துக்குள் வாருங்கள், நாகரிகத்துக்குள் வாருங்கள். போராடுவதற்கான, சனநாயக ரீதியாக போராடுவதற்கான உரிமை இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தின் முதல் மணித்தியாலத்துக்குள் அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதை சரியான முறையிலே அதை நடத்துவதற்கு நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றோம். 27(2) கீழ் அந்த கட்டுப்பாட்டுக்குள் அதை வைத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது. பரவாயில்லை. ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த கண்ணியத்துக்குள் நாங்கள் வர வேண்டும். அதற்கு ஒழுங்கு விதிகள் இருக்கின்றன, அதற்காக விதிகள் இருக்கின்றன. ஒரு நாகரிகமான ஒரு சமூகமாக இதை உருவாக்க வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த இடம் இந்த பாராளுமன்றத்தில் தான் இதை தொடங்க வேண்டும் என்று கேட்டவனாக இந்த நாட்டின் இந்த பயணம் மிகவும் நீண்ட கால ஒரு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டை மாற்றுவதற்கான நடவடிக்கையின் முக்கியமான பணியை இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நீதிமன்றம் பற்றி ஒரு சர்ச்சையை சிலர் எழுப்பியிருந்தார்கள். நான் பிரதம நீதியரசருடன் அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றங்களில் நீதிபதி ஏன் நியமிக்கப்படவில்லை என்று நான் கேட்டேன். அவர் நீண்ட விளக்கம் ஒன்று எனக்கு அனுப்பியிருக்கின்றார், என்ன காரணம் என்று. ஒரு நீதிமன்றத்தில் ஒருவர் ஓய்வு பெறுவதை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை. ஒட்டுமொத்த நீதிமன்ற கட்டமைப்பின் இருப்பு பற்றி நாங்கள் யோசிக்கின்றோம். இன்று நீதிமன்றங்கள் ஒரு சில மூடப்பட்டிருக்கின்றன. உயர் நீதிமன்றம் அந்த 3 கொண்ட அந்த மேல் நீதிமன்றம் கோரப்பட்டிருக்கின்றது. அதை நியமிப்பதற்கு நீதிபதிகள் இல்லை. அத்தோடு சில இடங்களில் 3 கொண்ட மேல் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் பணியாற்றுகின்றார்கள். அங்கு பல வெற்றிடங்கள் இருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் ஆட்சேர்ப்பு செய்து முன்னோக்கி செல்ல வேண்டும். நீதி சேவைகள் ஆணைக்குள் புதிதாக நீதிபதிகள் 50 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. அதில் 33 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது நேர்முக பரீட்சைக்கு முன்னர் எத்தனை பேர் அதில் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று நமக்கு தெரியாது. அதற்கு ஆற்றல் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் இந்த துறைக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போது இந்த உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமித்தல் தொடர்பாக நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். கீழ்நிலை நீதிமன்றங்கள் முடங்காமல் வகையிலே அந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். அவற்றையும் முகாமைத்துவம் செய்துதான் நாங்கள் இந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டும். பிரதம நீதியரசர் அது பற்றி ஒரு விரிவான விளக்கம் ஒன்றை வழங்கி இருக்கின்றார். அது பற்றி இலக்குகள் பற்றியும் அவர் சொல்லி இருக்கின்றார். குறுகிய காலத்தில் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்ய முடியும். நாங்கள் போய்கோரி வழக்கு தீர்ப்புகளுக்காக காத்திருக்க மாட்டோம். அதை அப்படி நாங்கள் செய்யவும் மாட்டோம்.
அரசாங்கத்துக்கு சார்பாக வழக்கு தீர்ப்பு வந்தால் அதற்கான வெகுமானங்கள் இருக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்படி எதுவும் நடக்காது. நீதிபதிகளை அவமதிக்க வேண்டாம். மிக நீண்ட நேரம் நீதிபதிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமான வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கின்றன. உண்மையிலே நீதியை நிலைநாட்டுவதில், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதில் மிகுந்த சிரமத்தை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே நீதித்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, ஊடகத்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கடந்து வந்த பாதை அப்படியானதல்ல. உண்மையிலே எங்களை கேள்விக்குட்படுத்தலாம், விமர்சனம் செய்யலாம், தவறுகளை சுட்டிக்காட்டலாம். உண்மையிலே அது அவர்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பண்பாட்டு வரம்பு எது என்பதை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்போது அவர்கள் அதை கற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? உண்மையிலே பொது சமூகத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சமூகம் ஊடகங்களின் நெறிமுறைகளை கடந்து முன்னோக்கி நகருமாக இருந்தால் ஊடகங்கள் வழக்குழிந்து போய்விடும். ஆகவே போதைப் பொருள் ஏனைய விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்தி இந்த சமூகத்தையும் நாட்டையும் பண்பாட்டு வரம்பில் ஒரு நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என